Create Vision Board 2025 using Pinterest. பின்ட்ரெஸ்ட்னால் என்னென்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது ஒரு மொபைல் அப்ளிகேஷன். அதில் நம்ம எப்படி கூகுளில் பிக்சர் அண்ட் வீடியோ சர்ச் பண்ணுறோமோ அதே மாதிரி இதுலேயும் சர்ச் பண்ணிக்கலாம். முக்கியமாக ஃபேஷன் டிசைனிங் ஸ்டூடெண்ட்டுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ஃபேஷன் டிசைனிங் மேலே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா கண்டிப்பாக இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு விஷன் போர்ட்னால் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். விஷன் போர்ட்னால் நம்ம எல்லாருக்கும் ஒரு விஷன் இருக்கும். நம்ம எல்லோரும் ஏதோ ஒன்று நோக்கி ஓடுவோம். நமக்குன்னு கோல்ஸ் இருக்கும், ட்ரீம்ஸ் இருக்கும், ஆசைகள் இருக்கும். அதெல்லாம் ஒரு இமேஜஸ் மூலயமா, சிம்பிள் மூலயமா ஒரு கொலாஜ் மாதிரி பண்ணுறது. அதை பின்ட்ரெஸ்ட்டில் எப்படி பண்ணுறது நான் சொல்கிறேன். அங்கே ப்ளஸ்ஸுங்கிற சிம்பிள் இருக்கும். அதை அழுத்துனா நமக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் போயிட்டு இன்னொரு வாட்டி ப்ளஸ் ஆட் கொடுத்து, இப்போ நான் ஒரு சாம்பிளுக்காக இதை நான் பண்ணியிருக்கேன். இதை பார்த்து உங்களுடைய ட்ரீம் என்ன நீங்கள் சர்ச் பண்ணி ஒரு பிக்சராக நீங்கள் எடுத்து ஒரு கொலாஜ் மாதிரி பண்ணலாம். இப்போ என்னோடய யூடியூப் சேனலில் 2025 ஒரு 10,000 ஃபாலோவர்ஸ் வரணும் அப்படிங்கிறது என்னோடய கோல்னால், அதை போயிட்டு நான் டைப் பண்ணும்போது ஒரு இமேஜஸ் கிடைக்கும். அது மூலயமா நம்ம அதை ட்ராக் பண்ணி கட் பண்ணி எடுத்து அதை செட் பண்ணலாம். எனக்கு சிண்ட்ரெல்லா ட்ரெஸ் ஒன்று ஸ்டிச் பண்ணணும்னு ஆசைன்னு வச்சுக்கோங்க. அதை போய் சர்ச் பண்ணி எந்த ட்ரெஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை டச் பண்ணி அதையும் ட்ராக் பண்ணி எடுத்து இந்த மாதிரி செட் பண்ணலாம். அடுத்து என்ன ஆசை அப்படின்னா, ஒரு ஐஃபோன் வாங்கணும்னு ஆசை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஆப்பிள் ஃபோன் அப்படின்னு டைப் பண்ணால் நமக்கு அந்த மொபைல் வரும். அதை திரும்ப நம்ம டச் பண்ணி அதை நம்ம ஷேப்பாக கட் பண்ணி எடுத்து நம்ம செட் பண்ணிக்கலாம் அந்த கொலாஜில். அங்கே ஆப்ஷன்ஸ் நிறைய, எடிட் ஆப்ஷன்ஸ் நிறையா காட்டும். இப்படி டச் பண்ணிவிட்டு அங்கே செலக்ட் ரிஃபைன்னு 2 ஆப்ஷன் இருக்குது. ஆடை நான் அழுத்திட்டு கொஞ்சம் ஷேப் பண்ணுறேன். கொஞ்சம் அப்படியே கையை வச்சு தீத்திட்டே இருக்கிறப்போ நமக்கு ஒரு ஷேப்பாக நமக்கு ஃபார்ம் ஆகும். அதை வச்சுட்டு நம்ம டிக் கொடுத்தோம், ஆட் கொடுத்துட்டோன்னா அதுவும் இந்த கொலாஜில் வந்துடும். அப்புறம் 2025 வில் பி மை இயர் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதை டைப் பண்ணி அதுலேருந்து நமக்கு எந்த பிக்சர் பிடிச்சிருக்கோ அதையும் எடுத்து கொலாஜில் நான் ஆட் பண்ணி ஒரு விஷன் போர்டு மாதிரி நான் செஞ்சுருக்கேன். நான் சாம்பிளுக்கு பண்ணி காட்டுறேன். இதில் இன்னும் நிறைய எடிட் ஆப்ஷன் இருக்குது. நம்ம விஷன் எப்போதுமே இப்போது நியூ இயர் ஆரம்பிக்கிறப்போ இதை பண்ணணும் அப்படி பண்ணணும்னு எல்லாருமே நினைப்போம். ஆனால் 2025 சும்மா நினைக்கிறதோடு மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக ஒரு ஆக்ஷனும் இருக்கணும். அப்போது ஒரு திங்கை பார்த்தா நமக்கு ஒரு மோட்டிவேட் ஆகும்ல, அந்த மாதிரி தான் இந்த மூட் போர்டு. இல்லை நம்ம எழுதக்கூட செய்யலாம். அங்கே 5 டைப்ஸ் ஆஃப் டூல்ஸ் கூட கொடுத்துருந்தாங்க. நான் ஒன்று எப்படிலாம் டச் பண்ணால் எழுதுது அப்படிங்கிறதையும் நான் அதில் டெமோவாக உங்களுக்கு காட்டியிருக்கேன். கலர் ஆப்ஷன்ஸ் கூட இருக்குது, எப்படிலாம் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். கேலரியிலேருந்து ஃபோட்டோவை கூட இந்த கொலாஜில் ஆட் பண்ணலாம். நம்ம நிறைய டைப் கூட பண்ணலாம். யூ கேன் அப்படின்னு நான் டைப் பண்ணியிருக்கேன். அதையும் இங்கே செட் பண்ணிவிட்டு நான் என்னோடய கொலாஜும் முடிச்சிருக்கேன். அப்புறம் 3 டாட் மாதிரி காட்டுதில்ல, அதில் போயிட்டு டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷனை நம்ம டவுன்லோட் பண்ணோன்னா நம்மளோட கேலரியில் அது சேவ் ஆகிடும். இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸும் இருக்குது. நான் திரும்ப பின்ட்ரெஸ்ட்டை ஃபஸ்ட்லேருந்து ஓப்பன் பண்ணி வீடியோஸ் எடிட் பண்ணியிருக்கேன். திரும்ப பின்ட்ரெஸ்ட் ஆன் பண்ணிவிட்டு திரும்ப ஆட் கொடுத்தா கொலாஜ் கூட காட்டுது. அது உள்ளே போனோம் அப்படின்னா நான் ஃபேஷன் டிசைனர்னு உங்களுக்கு சாம்பிளுக்கு காட்டுறதுக்காக ஃபேஷன் டிசைனர்னு போட்டு அதுலேருந்து ஒரு பிக்சரை நான் எடுத்திருக்கேன். இப்போது ஒரு பிக்சரை எடுத்துகிட்டு எரேஸ் கொடுத்தோன்னா எரேஸ் ஆகுது, ஆட் கொடுத்தோன்னா ஆட் ஆகுது. இப்போது மோஷனை அழுத்திட்டோன்னா அதில் வேவ், ஸ்லைடு அப்படி கூட ஆப்ஷன்ஸ் இருக்குது. கலரில் நிறைய மோனோ, வைப்ரண்ட், ரெட்டோ அந்த மாதிரி இருக்குது. பார்டர் கூட ஃபார்ம் ஆகுது. திரும்ப அந்த பிக்சரை செலக்ட் பண்ணி உங்களுக்கு ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னா கூட திரும்ப நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே இந்த பின்ட்ரெஸ்ட்டில் இதை நீங்கள் ஒரு எடிட்டிங் ஆப்பாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய விஷன் போர்டை நீங்கள் செட் பண்ணுங்கள், டவுன்லோட் பண்ணி கேலரியில் சேவ் பண்ணியோ இல்லை பிரிண்ட் அவுட் எடுத்தோ உங்களுடைய ரூமில் ஸ்டடி ஹாலில் கூட ஸ்டிக் பண்ணிக்கோங்க. 2025க்கான விஷனை செட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.